ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலாவை நீங்கள் நான்வெஜ் பண்ணுறதுக்கு, வெஜ் பண்ணுறதுக்கு, புலாவ், பிரியாணிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் 6 மாதம் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷல் ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேர்க்க போகிற மசாலா எதுவுமே கருகிடக்கூடாது, அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கோங்க. மல்லி 2 நிமிஷம் போல் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் போல் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அடுத்து இதை வேறு ஒரு பிளேட்க்கு இல்லைனா பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறேன் அப்படிங்கிறதால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா ஆறட்டும். அடுத்து அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டை சேர்த்துக்கோங்க. கிராம்பை விட டபுள் குவான்டிட்டிக்கு பட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டையை இது போல் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு வறுபட்டு வந்துடும். அடுத்து இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலையை அப்படியே சேர்க்காம இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே 10 போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. 2 மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹீட் ஒரே ஈவனாக பரவும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வறுப்பட்டால் தான் ரொம்ப நாள் வரையிலும் ஸ்டோர் பண்ண முடியும். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இதிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா மசாலா கருகிடும். நான் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறேன் அப்படிங்கிறதால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எவ்வளோ முடியுமோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்பெஷல் கரம் மசாலா பவுடர்லேருந்து நீங்கள் கொஞ்சமாக நான்வெஜ் கிரேவியில் அதே மாதிரி வெஜ் கிரேவிக்கெலாம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் ப்ளைனாக குஸ்கா பண்ணுறதுக்கு, பிரியாணி, புலாவ், தக்காளி சாதம், வறுவல் பண்ணுறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.